ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நானும் சந்தோஷமா இருக்கேன், நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. யாருன்னா டெலிவரி பாய். ஸோ மிகவும் சிறப்பான ஒரு உயிரே காப்பாத்திருக்காரு. ஸோ இப்ப இதுதான் இப்போ டெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கும் அந்த வீடியோவை நான் பார்த்தேன், மன நிறைவு ஏற்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு உயிரை காப்பாத்துறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பொருளை ஒரு எலி மருந்து பொருளை ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் பண்ண பொருளை எடுத்துட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 12 மணிக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க. அந்த பொருளை எடுத்துட்டு வந்துட்டு ஸோ அந்த பார்ட்டிகிட்ட கொடுக்கும்போது, அவங்கள்ட்ட கொடுக்கும்போது, ஸோ இது எலி மருந்தியா இந்த நேரத்துக்கு கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஸோ அவங்க கரெக்டா மொத்தம் 3 எலி மருந்து. அவங்க எதை நினைச்சு அதை ஆர்டர் போட்டாங்கலாம் எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப அவங்க அழுதுட்டே பேசுனதை பார்த்தா அவங்க ஏதோ சம் இஷ்யூக்காண்டி தான் இதை ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகிட்ட பிறகு நான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வழியிலே மிஸ் ஆகிடுச்சிங்க அப்படிங்களா சரிங்க அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டே போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பேசினேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சூசைடு அந்த எடுக்காதீங்க, சூசைடுக்காண்டி தானே இதை போட்டிங்க அப்படின்னா, இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. இல்லை போய் பேசாதீங்க, நீங்கள் சூசைடுக்கு தான் போட்டிருக்கீங்க. எலியுடைய பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட 7 மணிக்கு போட்டிருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே போட்டிருக்கலாம், இல்லை அடுத்த நாள் போட்டிருக்கலாம். இந்த அன்டைமில் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேங்க. இன்றைக்கி தாங்க ஓப்பனாக சொல்கிறேன், இன்றைக்கி தான் நான் எதையோ சாதித்த மாதிரி எனக்கு தோணுது. இதே போல் இந்த